தட்டைப்பயிரும் மஞ்சள் பூசணிக்காவும் வச்சு ஒரு கூட்டு, மசியல்னு கூட சொல்லலாம். ஒயிட் ரைஸ்க்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 3 பேருக்கு ஒரு குட்டி கப்ல 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கர்ல 3 டம்ளர் தண்ணி ஊத்தி 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்தி குக்கர் மூடி வச்சு ஆவி வந்ததுமே வெயிட் போட்டு சிம்ல 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள காய் பாருங்க தோலோட கட் பண்ணியிருக்கேன். 6 பல்லு பூண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இப்ப ஆவி இறங்குறது குக்கர் ஓபன் பண்ணி பாருங்க, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதோட காயும் பூண்டும் சேர்த்துட்டேன். சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி 1 டம்ளர் இல்ல 2 டம்ளர் அளவுக்கு கூட ஊத்தலாம். கலந்துட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காயோட கலர்லயே வரணும்ன்றதுனால நான் மஞ்சத்தூள் கூட சேர்க்கல. ஓபன் பண்ணிட்டு லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, தண்ணி இருந்தாதான் மசிச்சு விடும்போது சரியா இருக்கும். காய் தெரியாத அளவுக்கு லைட்டா மசிச்சு விடுங்க. மத்து வேண்டாம், கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளிச்சு அந்த கூட்டோட சேர்த்துக்கோங்க. திருப்பி அடுப்புல வச்சு கொதிக்க வேண்டியதுல, ரொம்ப கெட்டியா இருந்தா மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு கொத்தமல்லி தலையும் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான்.